எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பாருங்கள் சேட் பண்ணும்போது இந்த மாதிரி திட்டியிருக்காரு, இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் சம்பளத்தெல்லாம் எனக்கு நீ அனுப்பிவிடு. எனக்கு ஒரு கேஸ்லலாம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அடிச்சிருப்பாரு, அவங்களுக்கு வந்து காயமாயிருக்கும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இவங்கள போய் பார்க்கக்கூடாதுன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. என் அம்மா, அப்பா வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொன்னாரு. என் அக்கா, தங்கச்சிங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்ட். ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட நலனுக்காக எழுதப்பட்ட ஒரு லெஜிஸ்லேஷன். இப்போ ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. மருமக ஒரு ரூமில் இருப்பாங்க, மாமனார் மாமியாரில் ஒரு ரூமில் இருப்பாங்க. என் மாமனார் மாமியார் என்னை வந்து பேசக்கூடாது சார், அவங்க பேசினாலே பிரச்சனை ஆகுது. அவங்க என்னை வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற விதமே என்னை காயப்படுத்துது அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாது. ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா அது விமென் வெல்ஃபேர் லா. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. மேம் வணக்கம். வணக்கம். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதை பற்றி ஒரு கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு என்ன எவிடன்ஸ் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுது? இல்லை, ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் கீழே ஃபிசிக்கல் வயலன்ஸ், மென்டல் வயலன்ஸ், வேர்பல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ், ஃபினான்ஷியல் அப்யூஸ், இது எல்லாமே கவர் ஆகுதுங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயத்துலலாம் பெரிய எவிடன்சஸ் வச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் நீங்கள் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு, இல்லை கேமராவை வச்சுக்கிட்டு, இல்லை எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபேமிலி டிஸ்பியூட்ஸில் எப்போவுமே அதுதான், பெரிய எவிடன்சஸ் எல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்காது. இப்போ ஒரு கொலைகேஸில் இருக்கும்போது வந்து அங்கே ஒரு வெப்பன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளார ஒரு வயலன்ஸ் நடந்தால் சொல்ல முடியாது. இப்போ இதில் என்னென்னா, என்னை வந்து அவர் வேர்பலாக அப்யூஸ் பண்ணிட்டாரு, ஒரு தவறான வார்த்தையை பிரயோகப்படுத்தி என்னை காயப்படுத்திட்டாரு, என்னை எப்பவும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி திட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுக்க முடியும்? அவர் பேசும்போதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியுமா? யூசுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்க்கு இப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ் தான் வேணும், இதெல்லாம் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, அவங்க கையில் இருந்தால் ஓகே. இப்போ நிறைய பேர் என்னென்னா வாட்ஸ்அப் சேட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பாருங்கள் சேட் பண்ணும்போது இந்த மாதிரி திட்டியிருக்காரு, இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் சம்பளத்தெல்லாம் எனக்கு நீ அனுப்பிவிடு அப்படின்னு அனுப்புன வாய்ஸ் மெசேஜஸ் இருக்கும். இல்லை மாமனார் மாமியார் ஏதாவது வாய்ஸ் மெசேஜஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரலாம். இது எல்லாமே இப்போதைக்கு அக்செப்டட் தான். இதை தாண்டி அடிச்சிருந்தாரு, காயப்படுத்தியிருந்தாரு, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, நிறைய கேஸில் எனக்கு ஒரு கேஸ்லலாம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அடிச்சிருப்பாரு, அவங்களுக்கு வந்து காயமாயிருக்கும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அடித்ததுனால காயம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சார் இடிச்சுக்கிட்டேன் தெரியாமல், இல்லை தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரீசன் அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்காக ஏற்பட்ட ஒரு ஏஆர் ரிப்போர்ட் மாதிரி ஏதாவது இருந்தால் இது எல்லாமும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஃபினான்ஷியல் அப்யூசஸ் இருந்தால், என்னோட சம்பளத்தை எல்லாம் மாதம் மாதம் நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன், இல்லை என் மாமனார் மாமியாருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எவிடன்சஸ் இருந்தால் அதெல்லாம் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் எவிடன்ஸாக இருக்க போகுதா என்னங்கிறது வந்து ஃப்யூச்சரில் நம்ம கேசஸ் எப்படி கன்சிடர் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான். ஸோ என்ன த்ரெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எவிடன்சஸ் கொடுக்கணும். லைக் எமோஷனல் த்ரெட் அப்படின்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து இவங்கள போய் பார்க்கக்கூடாதுன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, இவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, என் அம்மா அப்பா வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொன்னார், என் அக்கா தங்கச்சிங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னார், இதெல்லாம் எமோஷனல் அப்யூஸ். ஆர் அதர்வைஸ் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான எமோஷனல் அப்யூசஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் பெரிய எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஓரல் எவிடன்ஸ் கொடுப்பீங்க. இப்போ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது, அங்கே சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ கோர்ட்டில் நீங்கள் ஓரலாக உங்களோட வாக்குமூலத்தை கொடுப்பீங்க. என்னென்ன உங்களால் ரெக்கார்டாக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் ரெக்கார்டாக கொடுக்கலாம்.
ரெக்கார்டாக கொடுக்க முடியாததுக்கு நீங்கள் ஓரல் எவிடன்ஸாக நீங்கள் டெப்போஸ் பண்ணலாம் கோர்ட்டில். இதுல இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படிங்கிறது இப்போ டைவர்ஸ் ஆயிட்டாங்க. செப்பரேஷன் ஆன பின்ன அந்த கோவத்தினால திருப்பி அவங்க மேல நாங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்ட்டுங்க. ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட நலனுக்காக எழுதப்பட்ட ஒரு லெஜிஸ்லேஷன் அது. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ரெமடிஸ் தான் இருக்கும். இப்போ ப்ரொடெக்ஷன் கேட்கலாம். அதாவது இப்போ மாமனார் மாமியார் என்னை திட்டுறாங்க, என்னை வந்து அடிக்க வராங்க, இல்லை என்னை இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு எதிராக நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளார நீங்கள் குடியிருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து என்னை வெளியில் துரத்த பார்க்குறாங்க, என்னை வெளியில் அனுப்ப பார்க்குறாங்க, என்னை அனுப்பாமல் அவங்கள வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளார இருக்கணும். நீங்க வேற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு, என்ன இந்த வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில அனுப்ப பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க உள்ளார இருக்கணும். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, நீங்க ஒரு ரெமெடி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கணும். டைவர்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா, அவர் கூட நீங்க ஒரே குடிசையில வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப டைவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்க டைவர்ஸ் ஆர்டர் ஆகும்போது, இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தீர்மானிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேஸை நீங்க கேட்க முடியாது. ஓகே. தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நீங்க விட்டிருந்தீங்க அப்படின்னா, அதற்கான நிவாரணத்தை நீங்க பின்னாடி கேட்கலாம். இப்ப மெயின்டெனன்ஸ் கூட ஈவன் ஆஃப்டர் டைவர்ஸ் சில பேர் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டிருந்தா, அந்த வழக்குல உங்க டைவர்ஸ் கேட்கும்போதே, இதுக்கு முன்னாடி நடந்த உங்களோட எல்லா விஷயங்களையும் தீர்மானிச்சிட்டீங்க நீங்க. மெயின்டெனன்ஸ் பத்தி டிசைட் ஆயிடுச்சு. இல்ல உங்களுக்கு நடந்த விஷயங்கள பத்திலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் அந்த கோர்ட்ல கன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நீங்க அத கேட்க முடியாது. அதாவது இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா மேம், நெறைய பேருக்கு அது ஆண், பெண் 2 பேருக்குமே என்ன ஒரு கேள்வி இருக்கும்னா, என்ன அடிச்சிருக்காரு. ஃபிசிக்கலி நான் ரொம்ப ட்ராமா சிச்சுவேஷனுக்கு போயிருக்கேன். ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருக்கேன். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, முகமே மாறியிருக்கும். நெறைய பேருக்கு ஆசிட்லாம் ஊத்தியிருப்பாங்க. நெறைய பேர் இன்னும் கொலை முயற்சி வரைக்கும் போயிருப்பாங்க. அப்போ நான் அதுக்கு எனக்கான பதில் வேணுமே. வெறும் டைவர்ஸ் செப்பரேஷன்ல மட்டும் நான் அனுபவிச்ச பெயினுக்கான ஒரு விஷயம் கிடைச்சிருமா? அப்படிங்கிறதுக்கு நான் ஏன் வந்து அந்த இப்ப இதுதான் எங்களோட கேள்வி. வயலேஷன் டைவர்ஸ் செப்பரேஷன் ஆகறதுக்கு முன்னாடி தானே இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த குற்றம் எல்லாம் அங்க தானே நடந்திருக்கு. அப்ப டைவர்ஸ் ஆகறதுக்கு முன்னாடி அத பத்தி நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பீங்கல்ல. அதற்கான ஒரு வழக்க நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்கல்ல. அப்பல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு, ஒரு 8 வருஷம் கழிச்சு நீங்க யோசிக்க முடியாது அத. அதனால தான் சொன்னேன், உங்கள செப்பரேஷன் டைம்லயே நீங்க அத பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கால அளவு இப்ப நான் கம்மியா இருந்தாலும் நாட் 8 இயர்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் இது நடந்தது. எவ்ளோ பீரியட் இமிடியேட்லி கூட நாங்க இருக்கலாம். போயிட்டோம். எவ்ளோ பீரியட் கூட இருக்கலாம். உங்களோட செப்பரேஷன் பீரியடுக்கு முன்னாடி, அதாவது அவரு கூட ஒண்ணா நீங்க வாழும்போது நடந்த விஷயம். அப்பதான் உங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த நடந்த விஷயங்கள அந்த டைம்லயே நீங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல அந்த டைம்லயே நீங்க அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கணும். நீங்க அப்படி லாட்ஜ் பண்ணல. உங்களுக்கு ஒரு டைவர்ஸ்ன்னு ஒரு விஷயத்த நீங்க கோர்ட்ல பேசுறீங்க. நீங்க டைவர்ஸ்ன்னு பேசும்போதாவது எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. இவ்ளோ பிரச்சனைகள் நடந்ததுனால தான் நான் இவர விட்டு வெளியில போறதுக்கு முடிவு பண்றேன். நீங்க டிசைட் பண்ணிடுவீங்க இல்லையா? அப்போ டிசைட் பண்ணும்போதே அதுக்கு தேவையான நிவாரணத்த நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்க நீங்க தவறிட்டீங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணி, கோர்ட் அதற்கான கன்க்ளூஷன முடிச்சிருந்தா, அதாவது இந்த விஷயங்கள பத்தி விவாதிக்கவே படல உங்களோட செப்பரேஷன்ல அப்படின்னா, நீங்க அத பத்தி எடுக்கலாம். ஆர் இந்த விஷயங்கள பத்தி நீங்க விவாதிச்சுட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா, அந்த உத்தரவுக்கு தான் நீங்க கட்டுப்படணும். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இன்லாஸ் வந்து தனியா இருப்பாங்க. இப்ப இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு முக்காவாசி காரணம் என்ன ஆண், பெண் 2 பேரும் சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்க கூட வாழறதில்ல. தனியா வச்சிருக்கோம். ஆனா, அவங்க வந்து நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இதனால அந்த ஜென்ஸோ, லேடீஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி அந்த இம்பேக்ட் வீட்டுக்குள்ள நடக்குது. ஸோ, இதுக்கு நாங்க அவங்கள காரணம் காட்டலாமா? அவங்களால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. ஸோ, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இன்லாஸ நாங்க பண்ண முடியுமா? இன்லாஸோ ஆர் சிஸ்டர் இன்லாஸ் என்ன கேட்டகரி இருந்தாலும் இவங்களால தான் நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். இவங்க தான் காரணம்னு அவங்கள நாங்க கொண்டு வர முடியுமா? ஆக்சுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ் லா ரொம்ப கிளியரா சொல்லுது. ஒருத்தர் இன்னொருத்தர் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரே கூரையின் கீழ் கொஞ்ச காலகட்டமாவது ஒண்ணா வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆக்ட் ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 4 மாசம் மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மாமனார், மாமியார் தனி குடித்தனம் போயிடுவாங்க. இவங்க தனியா போயிடுவாங்க. அந்த 4 மாசத்துல அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அதுல இன்க்ளூட் பண்ணலாம். இல்ல எப்பவுமே முதல் நாள்ல இருந்தே மாமனாரும், மாமியாரும் அந்த வீட்ல கூடவே இல்ல அப்படின்னா,
வெளியில இருந்து அவங்க பண்ணுறத இந்த எமோஷனல் அப்யூஸ்க்குள்ளார கொண்டு வர முடியும், கொண்டு வராங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நீ இன்னைக்கு பேசாதடா, நீ இன்னைக்கு இதை கேளுடா, நீ இதை சொல்லி திட்டுடா அவளை அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அது எமோஷனல் அப்யூஸ்க்குள்ளார வரும். ஆனால் ஆக்ட் ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னென்னா, 2 பேரும் ஒரே கூரையின் கீழே வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேற வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது மேட் அவுட் ஆகாதுன்னு. ஆனால் உங்களோட அலிகேஷன்ஸில் உங்களோட கேஸ் டிராஃப்டிங் அப்போது அவங்க இந்த மாதிரி எங்களை எமோஷனலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து இவரை தூண்டி விட்டு இவரை எங்களுக்கு ரியாக்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க நேமை உள்ளார சேர்ப்பாங்க. நீங்கள் உங்களோட எவிடன்சஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சும்மா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆமாம், அவங்களும் தான் அவங்க சொல்லி கொடுக்கறதுனால தாங்க இவர் இப்படி பேசுகிறாரு, அவரே நார்மலாக பேசினா கூட அவங்க சொல்லி கொடுத்து தான் இப்படி பேசுகிறாரு, அவங்க சொல்லாமல் இவர் இதை செய்யவே மாட்டார், இவர் ரொம்ப நல்லவர், என் மாமியார் சொல்கிறதுனால தான் இப்படி செய்கிறாரு. இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருக்குல்ல, இப்படி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பொண்ணுங்க என்னென்னா காலையில் ஃபோன் பண்ணுவாங்க அம்மா, நார்மலாக எப்பவும் பையனுக்கு பேசுகிற மாதிரி, என்னப்பா கிளம்பிட்டியா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு இதுவே ஒரு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். என்னென்னா தினம் காலைல எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் பேசிடுவாங்க. அவர் அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தார், அவங்க ஃபோன் பேசின உடனே அவரோட டோன் மாறிடுச்சு, அவரோட பேச்சு மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ இதை வந்து அப்படியே அப்ரப்டாக அக்செப்டும் பண்ணிக்க முடியாது நம்மளால். ஏன்னா அவங்க என்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன பேசினாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு அம்மா அவங்களோட பையனுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பான்னு கேட்டதை கொண்டு போய் இவங்களோட எமோஷனல் அப்யூஸில் காட்ட முடியாது. அப்போ எமோஷனல் அப்யூஸ் வெளியில் இருக்காங்க, அவங்க இந்த வீட்டிலையே இல்லை, அவங்களால எனக்கு ஒரு வயலன்ஸ் காசாச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் ப்ரூஃப் இருக்கணும். அதை இருந்தால் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அது இல்லை அப்படின்னா ஒரு கூரையின் கீழ் வாழாதவங்க பேரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே கொடுக்க முடியாது. இது ஜென்ஸுக்கு சரி. லேடிஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து இப்போ நிறைய பொண்ணுங்களோட அம்மா வந்து என்ன நடக்குதுன்னு டில் நைட் டே டு டேட் அப்டேட் நடக்குது. ஸோ ஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லைஃப்பை கெடுக்கிறதே என்னோட மதர் இன் லா தான், எங்களோட ப்ரைவசிக்குள்ளே வராங்க, ஷீ இஸ் கோயிங் ஆன் அப்டேட்டிங். என் ஒய்ஃப் என்னென்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்றதை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் அவங்களோட லைஃப்பை பற்றி கூட. இது எனக்கு பிடிக்கல, இதுதான் எங்களோட வாழ்க்கையை கெடுக்குது. இந்த தரப்பினருக்கு நீங்கள் என்ன சொல்ல? இல்லை, இது நிறைய கேஸ். ஆக்சுவலி இதை நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கூட சேர்க்கவே முடியாது. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாது, ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா அது விமென் வெல்ஃபேர் லா, அது விமெனுக்காக எழுதப்பட்ட சட்டம், அதனால் அது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய வர ஆண்கள்கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என் மாமியார் இல்லைன்னா இந்த பிரச்சனையே வராது மேடம். நான் நிறைய இடங்களில் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கேஸில் ஒரு மாமியார் வந்து சொல்கிறாங்க, எது பேசணுன்னாலும் என் மருமகன் என்கிட்ட தான் பேசணும், நான் எனக்கு அப்புறம் தான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும். அது அவங்க 2 பேர் பிரச்சனை, அவங்கள பேசிக்க சொல்லுங்களேன், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை என் பொண்ணு ரொம்ப ஏமாளி, அவர் ஏமாற்றிடுவார், அவளுக்கு வந்து இவருக்கு ஈக்குவலாக பதில் பேச தெரியாது. ஏன்னா என் வீட்டுக்கு என் மருமகன் வந்து நிறைய பேசுவார், என் பொண்ணுக்கு பேசவே தெரியாது, அவள் பூச்சி மாதிரி இருப்பா, அதனால் அவளை நீங்கள் பேச சொல்லாதீங்க, என்ன பேச சொல்லுங்கள். அவள் பூச்சியாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும், அவள் ஹஸ்பண்ட் கூட அவளாக தான் பேச முடியும். உங்களை மாதிரியே உருமாறி உங்கள் பொண்ணு எப்படி பேச முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், என் பெண்ணுக்கு நான் பக்கத்தில் நிற்கிறேன், என் பெண்ணுக்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன்னு எல்லா இடத்துலையும் உள்ளார இறங்கி தான் நிறைய இடங்கள்ல. இப்போ அது ஒரு ஹஸ்பண்டோட பாயிண்ட்லேருந்து பாருங்களேன், அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவள் எனக்கு பதில் சொல்ல போகிறா, பிரச்சனை எங்களுது, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் கம்முன்னு இருங்களேன்னா, இவங்கள விட இவங்க பெட்டராக ஆர்டிகுலேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இவங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க, இவங்களே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஒய்ஃப் பேசும்போது அவரால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஒரு மாமியார் பேசும்போது அவரால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போல்லாம் வர கேசஸில் நிறைய பேர், என் மாமியாரை கொஞ்சம் தனியாக இருக்க சொல்லுங்கள் மேடம்னு. பட் கோர்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக நாங்கள் சொல்கிறோம், பேரண்ட்ஸை யாரையும் எந்த இடத்துலையும் அலோவ் பண்ணுறதில்ல. இஃப் இட் இஸ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், மீடியேஷனாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், அவங்க யாரும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்குள்ளார ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும்தான் அவங்க பிரச்சனைகளை பற்றி பேசிக்க முடியும். அதே விஷயத்த ப்ராக்டிக்கலாக வீட்டுக்குள்ளார அப்ளை பண்ணுங்களேன், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவாகும். இங்கே கோர்ட்டில் எப்படி நடக்குதோ, கோர்ட்டில் எப்படி ஒரு விசாரணை முறை நடக்குதோ, இல்லை கோர்ட்டில் எப்படி ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்களோ, இதே மாதிரியான ஒரு விசாரணை முறையில் இதே மாதிரியான ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளார பண்ணி பாருங்களேன், பிரச்சனைகள் அங்கேயே முடிஞ்சிடும். அங்கே எப்படி நாங்கள் அம்மா அப்பாவை உள்ளார விடுறது இல்லையோ கோர்ட்டுக்குள்ளார, அதே மாதிரி இங்கேயும் அம்மா அப்பாவும் விடாதீங்க பிரச்சனைகளை பேசும்போது.
அங்க எப்படி ஒரு பிரச்சனைகள பேசும்போது நேருக்கு நேர் பேசுறீங்களோ கோர்ட்ல, அதே மாரி வீட்டுக்குள்ளாரையும் நேருக்கு நேர் பேசுங்களேன். பிரச்சனைகள் முடிஞ்சிரும். ஆனா நெறைய இடங்கள்ல வந்து நம்ம உள்ளார போய் நிக்கிறது தான். நம்ப வந்து குழந்தை வளர்ந்துட்டா, அவளுக்கு ஒரு 22 வயசு ஆயிடுச்சு அப்படின்ன உடனே, அது அவளோட பிரச்சனை. அவ இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்ணணும். அவளுக்கான பிரச்சனைகளுக்கான முடிவ தேடணும் அப்படின்னு நம்ம நெனைக்கணும். நம்ப ஒரு மாரல் சப்போர்ட் குடுக்கலாம். "ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் பார்த்துக்கோ. என்ன நடந்தாலும் சரி, நாங்க கூட இருக்கோம். உனக்கு ஒரு வேள நெகட்டிவா ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, சப்போர்ட்டுக்கு நாங்க கூட இருக்கோம். நீ யாரும் இல்லாம இருந்துற போறதில்லங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் குடுத்தா போதும். அத விட்டுட்டு அவளுக்கு பதிலா நம்பளே ஃபைட்ல இறங்கணும் அப்படின்னா, அங்க முதல்ல அவளுக்கு போராடவே தெரியாம போயிடும். அந்த பிரச்சனைகளுக்கான முடிவே தெரியாம போயிடும். எண்டுல பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன தாண்டி ரெமிடீஸ் அப்டின்னா என்ன சொல்லலாம்? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ நெறைய ரெமெடிஸ் இருக்குங்க. அந்த ஆக்ட்ட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் கரெக்ட்டா யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா, அந்த சட்டத்தை விட ஒரு வலுவான சட்டம் பெண்களுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ அழகா எனாக்ட் பண்ண ஒரு சட்டம் அது. அதில வந்து ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு கேட்கலாம். அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா வீட்ல தான் இருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அப்பா எல்லாம் பார்த்துக்கிறாரு, அப்பா வீடு குடுக்குறாரு, அப்பா சாப்பாடு குடுக்குறாரு. ஹஸ்பண்ட் என்ன சொல்லி கூட்டிட்டு வராரு? நாளையிலேருந்து நீ என் வீட்ல இருக்க போற. உங்க வீட்ல இருந்த எங்க எங்க பொண்ணு மாதிரியே நாங்க வச்சு அவள பார்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்க பண்ணி குடுத்துறோம். அப்ப அவளுக்கு வீடு, அவளுக்கான வசதி, அவளுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் குடுக்க வேண்டியது ஹஸ்பண்ட் வீடாகுது. அப்போ அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுற இந்த விஷயத்தை எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? இவங்க இத எதையாவது ஒண்ண ப்ரொவைட் பண்ணாம விட்டாலும், அத எல்லாத்தையும் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்ட். நான் இருக்கிறதுக்கான வீடு. எனக்கு இந்த வீட்ல தான் நான் இருக்கேன். இங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, மாமனார், மாமியார் இருக்காங்க. பட் நானும் ஒரு இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம். ஒருவேள அந்த ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு இல்ல அப்படின்னா, ஆல்டர்னேட் அக்காமடேஷன். எனக்கு வேற ஒரு வீடு வாடகை வீடோ, இல்ல சொந்த வீடு இருந்தா அந்த வீட்லயும் என்ன தங்க வைங்க. இல்ல எனக்கு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வைங்கன்னு சொல்லி ஆல்டர்னேட் அக்காமடேஷன் கேட்கலாம். மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எனக்கு மாசம் ஜீவனாம்சம் குடுங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம். புரொடெக்ஷன் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் அவங்கள பார்த்தாலே சண்டை வருது. உங்க அம்மா, அப்பா வந்து என்ன பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்த உடனே ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றாங்க. நான் ஆனா இந்த வீட்ல தான் குடியிருக்கேன். இந்த ரூம்ல தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னா, இவங்கள அப்ரோச் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கு. இப்போ ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. மருமக ஒரு ரூம்ல இருப்பாங்க. மாமனார், மாமியார்ல ஒரு ரூம்ல இருப்பாங்க. என் மாமனார், மாமியார் என்ன வந்து பேசக்கூடாது. சார் அவங்க பேசினாலே பிரச்சனை ஆகுது. அவங்க என்ன வந்து ஒரு மாரி தப்பா தான் பேசுறாங்க. அவங்க பேசுற விதமே என்ன காயப்படுத்துது அப்படின்னா, என்ன பேசக்கூடாது. என்ன வந்து அவங்க எந்த வகையிலயும் துன்புறுத்தக்கூடாது. என்ன அடிக்கக்கூடாது. என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. இது எது வேணும்னா நீங்க வந்து புரொடெக்ஷன் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல குடியிருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து உங்கள அப்புறப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி என்ன அப்புறப்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் கேட்கலாம். ஒருவேளை டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்தா, அ ஒரு பிசிக்கல் அசால்ட்டோ, இல்ல வந்து வெர்பல் அபியூஸோ, இல்ல வந்து மென்டல் ஹாரஸ்மென்ட்டோ உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதற்கான காம்பன்சேஷனையும் நீங்க கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ இருக்கிற ரெமெடீஸ். பட் நீங்க குழந்தைங்களுக்கு தேவையான இந்த விசிட்டிங் ரைட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ கேட்க முடியாது. நிச்சயமாக. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்மந்தமாவோ, இல்ல வேற சட்ட ரீதியான சந்தேகங்கள கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். மேம் கிட்ட கேட்டு அடுத்த பதிவுல அதுக்கான கிளாரிட்டி குடுக்கப்படும். தொடர்ந்து நெறைய விஷயங்கள் சட்ட ரீதியா நெறைய நல்ல கிளாரிட்டி குடுத்துட்டு வரீங்க. தேங்க் யூ மேம். நன்றி.